காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஜனவரி 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். இதையடுத்து தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து துறை இணைந்து போக்குவரத்து தொழிலாளர்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படை உயர்வு, ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பணப்பலன்கள் ஆகிய முக்கியமான பிரச்சனைகளை மட்டுமாவது நிறைவேற்ற வேண்டும் என்று தொழிற்சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் இதனை அரசு தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து ஜனவரி 9ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி வேலை நிறுத்த போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் தொடங்கின. தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் பயிற்சி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மூலம் பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதற்கு தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பயணிகள் கடும் இன்னல்களை எதிர்கொண்டனர். இதற்கிடையே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் பல்வேறு மாவட்டங்களில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் போராட்டத்தை தள்ளி வைக்க நீதிபதி கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் போக்குவரத்து கழகம், தொழிலாளர் நலத்துறை இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை இருக்காது என அரசு அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.